வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜீவா டுடே யூடியூப் சேனலின் நிருபர் ஜீவ சகாப்தன் அவர்கள் இஸ்லாமிய பேச்சாளர் பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களை பேட்டி கண்டார். அதில் பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். பாலஸ்தீன தேசத்திலே முஸ்லிம்கள் வந்தேறிகளா? அந்த பாலஸ்தீன தேசம் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் வாக்களிக்கப்பட்ட பூமியா? யாக்கோபின் மைந்தர்களுக்கு அது வாக்களிக்கப்பட்டதா? அவர் இஸ்ரேலுக்கு மட்டும் தேவனாய் இருப்பதாக பைபிள் கூறுகிறது. ஒரு இனத்தாருக்கு மட்டும்தான் தேவனா என்று பற்பல கேள்விகளை அவர் எழுப்பினார். அதற்கு பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர்கள் சரியான பதில் அளிக்கவில்லை. சரியான பதில் அளித்திருந்தால் இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. சரியான செய்தி மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே முதற் பாகத்தை பார்த்திருப்பீர்கள். அதனுடைய இரண்டாம் பாகமாக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இயேசு யூதன் என்று பிஜே சொல்கின்றார். இயேசு ஒரு யூதன் என்று பிஜே சொல்கின்றார். அடுத்து அவர் எந்த வகையில் அவர் யூதன் என்கிறார் என்றால், யூத அப்பனுக்கு பிறந்திருந்தால்தான் ஒருவன் யூதனாக இருக்க முடியும். யூதம் என்பது ஒரு இனம். அது யூத அப்பனுக்கு பிறந்தால்தான் ஒருவன் யூதனாக இருக்க முடியும். அந்த வழியில் இயேசு வருகின்றார். ஆகவே அவர் யூதன் என்று பிஜே கூறுகின்றார். அவருடைய அந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவருமாகிய பேச்சாளர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். ஆளுங்க சார். பிறப்பால் தான் இயேசு யூதர். சிந்தனையால் அவர் யூதர் கிடையாது. யூத கொள்கையை எதிர்த்தவர். யூதர்கள் ஒரு ஜாதி. அந்த யூதனுக்கு அப்பனுக்கு பிறந்தா தான் யூதனா இருக்க முடியும். இயேசு அதுல வருவாரு. இயேசுவை பின்பற்றியவர்கள்லாம் யூதர் ஆக மாட்டாங்க. யூதர்கள் ஒரு ஜாதி. அந்த யூதனுக்கு அப்பனுக்கு பிறந்தா தான் யூதனா இருக்க முடியும். இயேசு அதுல வருவாரு. இவர்தான் குரானை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். ஈசா இப்னு மரியம் என்ற சொல்லுக்கு மரியமின் மகன் ஈசா என்று மொழிபெயர்த்திருக்கின்றார். இவ்வாறாக தான் குரானிலும் வருகிறது. மரியமின் மகன் ஈசா என்றுதான் வருகிறதே தவிர ஒரு யூத தகப்பனுடைய பெயரை வைத்து அவருடைய மகனாகிய ஈசா என்று குரான் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் தந்தையின்றி பிறந்த காரணத்திற்காக ஈசா இப்னு மரியம் அப்படி என்றுதான் கூறப்படுகிறது, மரியமின் மகனாகிய ஈசா என்று. ஆனால் இங்கே பிஜே என்ன சொல்கின்றார்? யூத தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் யூத குலத்தில் சேருவார்கள். அந்த வழியில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்கின்றார். இது மிகவும் முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கின்றார்களோ, கிறிஸ்தவர்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ அதையே இவர் திரும்பவும் சொல்வதை போல இருக்கிறது. இயேசு யூதன் இல்லை. இயேசுவை யூதன் ஆக்கினார்கள். ஏனென்றால் வரப்போகிற இறுதி தூதர் மெசியா என்று சொல்லப்படுகின்றவரை யூத குலத்தில் வர வேண்டும் என்று யூதர்கள் விரும்பினார்கள். அதாவது தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. உலகம் அனைத்திற்கும் ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், ஒரு இறை தூதர் வருகிறார் என்று தீர்க்கதரிசிகளால் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் வேறு எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது, அவர் யூதனாக இருக்க வேண்டும், அவர் யூதனாக வர வேண்டும் என்று யூதர்கள் விரும்பினார்கள். அதன் அடிப்படையில் தான் இயேசு இறுதி தூதராக வந்த காரணத்தினால், இஸ்ரவேலின் மக்களுக்காக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் இயேசுவாக இருந்த காரணத்தினால் அவரை யூதனாக்க வேண்டும் என்ற முயற்சி தான் நடத்தப்பட்டது. ஆகவே மரியாளுக்கு, இயேசுவின் தாயாருக்கு ஒரு யூதனை புருஷனாக்கினார்கள். பைபிளிலே ஒரு யூதனை மரியாளின் தாய்க்கு புருஷனாக்கி
அவர் மூலமாக பல பிள்ளைகள் பெற்றெடுத்ததாக பைபிள் வரலாறு கூறுகிறது. அந்த அடிப்படையிலே இயேசுவை யூதனாக்கினார்கள். அவர் ஆனால் கன்னிமரியாளிடத்தில் தான் பிறந்தார். இயேசு பிறப்புக்கு பிறகு யோசேப் என்ற யூதனுக்கும் மரியாளுக்கும் திருமணம் நடந்து அவர்கள் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தார்கள் என்று பைபிள் கூறுகிறது. அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் அவரை யூதர் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இயேசுடைய வளர்ப்பு தந்தை தான், அப்படியே இருந்தால் கூட அவர் வளர்ப்பு தந்தை தான். வளர்ப்பு தந்தையை போட்டு தன் தந்தையாக்க முடியாது, அது ஒருபோதும் செல்லாது. இயேசு தந்தையின்றி பிறந்ததால் மரியாளின் கோத்திரம் தான் இயேசுவுக்கு வரும். மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அதாவது இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் உண்டு. அதில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்தை மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்தெடுத்தார். அந்த 12 கோத்திரத்தில் இந்த லேவி கோத்திரத்தை மட்டும் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்தெடுத்தார். அந்த லேவி கோத்திரத்தில் தான் மரியாள் வருகிறார்கள். அதாவது ஆரோன் என்பவரும் மோசே என்பவரும் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒருவேளை அதன் அடிப்படையில் தான் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆரோனின் சகோதரியை என்று. மக்கள் அவரை மரியமை இவ்வாறாக அழைத்தார்கள் என்று குரான் கூறுகிறது, ஆரோனின் சகோதரி என்று. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த ஆரோனின் வம்சாவளியில் அந்த இனத்தில் அவர் தோன்றியதால் அவ்வாறு அழைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அடுத்ததாக பிஜே அவர்கள் இயேசுவை கிறிஸ்தவர் என்கிறார். என்ன சொல்கின்றார்? கிறிஸ்தவர்களில் இயேசுதான் யூதனை தவிர மற்றவர்கள் அந்த யூத குலத்தில் வரமாட்டார்கள் என்று ஒரு கருத்தை வைக்கிறார். அடுத்ததாக நிருபர் கேட்கின்றார், யூத மார்க்கத்திற்கும் இயேசுவிற்கும் சம்பந்தமா என்று கேட்கும் பொழுது இவர் என்ன பதிலளிக்கின்றார்? யூதர்களுடைய கொள்கையை அவருக்கு பிடிக்காது. அவர் இனத்தால் யூதனை தவிர அவர் மதத்தால் கிறிஸ்தவர். பவுல் என்கிறவர் பிறகு ஏற்படுத்தப்பட்ட மதத்திற்குரியவர் இயேசு என்று கூறுகின்றார். கிறிஸ்தவர்கள்ங்கிறதுல இயேசு தான் யூதர்ல வருவார். ஆமா, இப்ப இந்த நாட்டுல உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் அந்த யூத பரம்பரையில் வருவாங்களா? இப்ப இந்த நாட்டுல எத்தனை இருக்கிறாங்க? இந்துவா இருந்து கிறிஸ்தவர் ஆயிருக்கிறாங்க. இவங்க எப்படி யூதர் ஆவாங்க? கிறிஸ்தவர்கள்ங்கிறதுல இயேசு தான் யூதர்ல வருவார். ஆமா, கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம். அப்ப யூத இனத்தில் இயேசு வருவார். அந்த அதுக்கு பிறந்ததுனால மதம் பார்த்தா வேற மதம், மதம்னா வேற மதமா போயிடுச்சு. இவருடைய மதம் கிறிஸ்துவ மதம்ன்றத பின்னாடி இவர் பவுல் உண்டாக்கிட்டார். இவருடைய மதம் கிறிஸ்துவ மதம்ன்றத பின்னாடி இவர் பவுல் உண்டாக்கிட்டார். இது மிகவும் முரண்பாடான ஒரு செய்தி. இது கிறிஸ்தவத்தில் இயேசு மட்டும்தான் யூதனை தவிர அவரை பின்பற்றுகிறவர்கள் யூதர்களாக இருக்க முடியாது என்று சொன்ன இவருடைய பதிலினால் இயேசு கிறிஸ்தவர் என்று இவர் சொல்கின்றார். அடுத்ததாக அந்த நிருபர் கேட்கின்றார், இயேசுவுக்கும் அந்த யூத மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லையா என்று கேட்கும்போது பிஜே அளிக்கின்ற பதில் என்ன? இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் அந்த யூத கொள்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இனத்தால் தான் யூதரை தவிர அவர் மார்க்கத்தால் அவர் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் கிறிஸ்தவர். அவருக்கு பின் பவுலினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் என்று பதிலளிக்கின்றார். நீங்களே சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்தவரா? இயேசு கிறிஸ்தவரா? இஸ்ராயலின் மக்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்று குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னை முஸ்லிம் என்று பல இடங்களில் காட்டியிருக்கின்றார். வசனங்கள் கூறுகிறது பாருங்கள். ஈசாவின் சீடரிடம் ஈசா இறை மறுப்பை உணர்ந்த போது அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுபவர் யார் என்று கேட்டார். அவரது அந்தரங்க தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள், அல்லாஹ்வை நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றனர். குரான் சூரா 3 ஆயத்து 52. ஈசா தன்னுடைய சீடர்களிடம் இறை மறுப்பை உணர்ந்தபோது அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுவோர் யார் என்று கேட்டார். அவரது அந்தரங்க தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள், அல்லாஹ்வை நம்பினோம், நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு
நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றனர். அதாவது ஈசாவுடைய சீஷர்களிடத்தில் ஈசா இறை மறுப்பை உணர்ந்தபோது அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுபவர் யார் என்று தன்னுடைய அந்தரங்க தோழர்களிடம் அவர் கேட்டார். கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் அல்லாஹ்விற்காக உதவுகிறவர்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சி, நாங்கள் அல்லாஹ்வையே நம்புகிறோம் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அப்படி என்றால் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் யாராக இருந்தார்கள்? முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்றுதான் இந்த வசனம் கூறுகின்றது. சூரா 5:46 தமக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக அவர்களின் அடிச்சுவட்டில் மரியமின் மகன் ஈசாவை தொடரச் செய்தோம். அவருக்கு இஞ்சிலையும் வழங்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. தனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அது அமைந்திருந்தது. இறைவனை அஞ்சுவோருக்கு நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் அது இருந்தது. தனக்கு முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்துபவராக அவர்களுடைய அடிச்சுவட்டில் ஈசாவை தொடரச் செய்தோம். அடிச்சுவடுகள் என்றால் ஒரு தூதர்கள் பின்னால் ஒரு தூதர்கள் சென்று கொண்டு ஒரு வேதத்தை அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் தனக்கு முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக அவர்களின் அடிச்சுவட்டில் ஈசாவை தொடரச் செய்தோம். அவருக்கு இஞ்சிலையும் வழங்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தது. தனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அது இருந்தது. இறைவனை அஞ்சுவோருக்கு அது நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் இருந்தது. அப்படி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு கிறிஸ்து அவர்கள் யாருடைய மார்க்கத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கிறார்? தௌராத்திற்குரியோர், சபூருக்குரியோர், இஞ்சிலுக்குரியோருடைய மார்க்கத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கிறிஸ்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்தை சேர்ந்தவர் தான். இயேசு கிறிஸ்து அக்காலத்தில் வாழ்ந்த, அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்த யூதர்களை வெறுத்திருக்கலாம். யூத மார்க்கத்தை அவர் வெறுக்கவில்லை. அந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக தானே, அந்த மார்க்கத்திலே மக்கள் நிலையாக இல்லை, அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தானே அந்த மார்க்கத்திற்கு அவர் தூதராக அனுப்பப்பட்டார். அப்போ அந்த மார்க்கத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டவரை போயிட்டு அவர் இனத்தால் தான் அவர் யூதரை தவிர அவர் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர் அல்ல என்று எதன் அடிப்படையில் பிஜி அவர்கள் கூறுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. குர்ஆன் சூரா 61:6 இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன், எனக்கு பின்னர் வரவுள்ள அகமத் என்ற பெயருடைய தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுவீராக. அவர்களிடம் அவர் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது தெளிவான சூனியம் என கூறினர். இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். எனக்கு பின் வரவுள்ள அகமது என்ற தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று ஈசா தன்னுடைய இனத்தாரிடம், தன்னுடைய ஜனத்தாரிடம் கூறும்பொழுது இது தெளிவான சூனியமே அன்றி வேறு இல்லை என்று அவரை மறுத்து விட்டனர். அப்படி என்றால் இஸ்ராயலின் மக்கள் யாரு? முஸ்லிம்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம். தனக்கு பின் வரவுள்ள அகமது என்ற தூதர் யாரு? அவரும் முஸ்லிம். இவர்கள் எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இஸ்லாம் என்பது அரபு மொழியில், ஷாலோம் என்பது எபிரேய மொழியில். அந்த ஷாலேம் என்ற மார்க்கத்தின் பெயரை தான் இவர்கள் அழித்து விட்டார்கள். ஏனென்றால் ஷாலேம் என்றாலும் இஸ்லாம் என்றாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது வார்த்தை. அங்கேயும் மார்க்கத்தின் பெயர் ஷாலேம் என்றால் சமாதானம், இங்கே இஸ்லாம் என்றால் சமாதானம். ஒரே வகையான பொருள் கொடுக்கக்கூடிய சொற்களாக இருப்பதினால் அந்த ஷாலேம் என்ற அந்த இஸ்ரவேலின் மார்க்கத்தின் பெயரையே வெட்டி தூர எறிந்து விட்டார்கள். அது தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்தால் தான் கிடைக்கும். அவர்களுடைய மார்க்கம் ஷாலேம். ஷாலேம் என்றால் சமாதானம். யெகோவா ஷாலேம் என்றுவார்கள், சமாதானத்தின் தேவன் என்று சொல்வார்கள். எருஷலேம், ஷாலேம் என்றால் சமாதானம், எரு என்றால் சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் நகரம். அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய மார்க்கம் ஷாலேம் என்ற பெயர் கொண்டதாக இருந்தது. அதை நீக்கிவிட்டார்கள். அதுவும் இஸ்லாமும் ஒன்று சேரக்கூடாது என்ற காரணத்திற்காக அந்த பைபிளிலே ஷாலேம் என்ற பெயரை நீக்கிவிட்டார்கள். ஷாலேம் என்றால் சமாதானம்,
இஸ்லாம் என்றால் அரபியில், ஷாலேம் ஈப்ரூவில், இஸ்லாம் என்பது அரபு. ஆகவே இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை எடுத்து விட்டார்கள். இப்ப சிந்திக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து யார்? இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு முஸ்லிம், அவர் கிறிஸ்தவர் அல்ல. இப்படி தவறான செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்து விடக்கூடாது. ஏற்கனவே கிறிஸ்தவன் நம் வாயிலிருந்து என்ன புறப்படும் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். ஒரு பிட்டு படம் ஓட்டது வாயிலிருந்து எடுத்து போட்டு ஓட்டுவான். பார்த்தீங்களா, இயேசுக்கு கிறிஸ்தவர் என்று சொல்கிறார் இவர் என்று சொல்லிவிடுவான். ஆக வார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லது. இயேசு கிறிஸ்தவர் அல்ல, இயேசு ஷாலேம் என்ற மார்க்கத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம், அவர் கிறிஸ்தவர் அல்ல என்று குரானும் பைபிளும் தெளிவாக கூறுகிறது. நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்கிறார். அவர் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் எப்படி கிறிஸ்தவராக முடியும்? சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக இவர் என்ன சொல்கின்றார்? யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள் 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 என்கிறார். கிறிஸ்தவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதே கருத்தை தான் இவரும் கூறுகின்றார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரேவேல் கிறிஸ்தவம் ஒண்ணுதானே. அவங்க இஸ்ரேவேலுடைய கான்செப்ட் அது மூசா கோத்திரத்துல தானே, யூதா கோத்திரமா, அந்த கோத்திரத்துல தானே இயேசுவை பிறக்கிறாரு. கோத்திரத்துல பிறந்தாலும் அவங்க இயேசுவை யூதர்கள் விபச்சார புத்திரன்னு சொல்லுவாங்க. ஓ, அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, கடுமையா எடுத்தாங்க. அதனால அவரை தண்டிச்சதுக்கு, சிலுவையில ஏத்துனது எதுக்கு? சிலுவையில ஏத்துனது அந்த யூதர்கள் தானே. மூசா நபியை ஏத்துக்கிட்டவங்க தானே சிலுவையில ஏத்துனாங்க. அவங்க தான் வருது. யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அரைஞ்சவர்கள். அவரை எதிர்த்து அந்த மன்னர் ஏரோது மன்னன் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏரோது மன்னன்கிறவன் யாரு? அவன் யூதன் தானே. அவ வேற என்ன குற்றம் செஞ்சார் அவர் சிலுவையில் அறையிறதுக்கு? யூத கோட்பாடை எதிர்த்ததை தவிர என்ன செஞ்சார் அவர்? இந்த பாதிரிகளுக்கு இருக்கிற ஆதிக்கத்தை உடைச்சார். அதை தாங்க முடியாம தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச காலத்துல இருந்த யூதர், பிறப்பால் தான் இயேசு யூதர், சிந்தனையால் அவர் யூதர் கிடையாது. யூத கொள்கையை எதிர்த்தவர். பிஜே அவர்கள் கூறுகின்றார், யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள் 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 என்று உறுதியாக கூறுகின்றார் இந்த வீடியோவிலே. ஆனால் குரான் அவ்வாறு கூறவில்லை. இயேசுவை கொன்றார்களா? குரான் அப்படிதான் கூறுகிறதா? இஸ்லாமிய நம்பிக்கை அப்படிதானா? இல்லையே. குரான் கூறுகிறது, அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை என்றுதான் குரான் கூறுகிறது. நாம் ஒரு செய்தியை மக்களிடத்தில் வைக்கும் பொழுது நமக்கு முன்பாக குரான் செல்ல வேண்டும். எந்த கருத்துக்களை மக்களுக்கு முன்பாகவோ எந்த விஷயங்களை மக்களுக்கு முன்பாக நாம் கொடுக்கும் பொழுது நாம் குரானை பின்தொடர்ந்துதான் அந்த விஷயங்களை கொடுக்க வேண்டும். குரானுக்கு மாறாக அது இருக்கக்கூடாது. யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள் 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 என்று சொன்னால் நான் பைபிளின் அடிப்படையில் தான் சொன்னேன் என்று அவர் சொல்வார் என்றால் அந்த வார்த்தையை அங்கே வைத்திருக்க வேண்டும். நான் பைபிளின் அடிப்படையில் சொல்கின்றேன், யூதர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள் கொன்றார்கள். ஆனால் குரான் அவ்வாறாக கூறவில்லை. குரான் என்ன கூறுகிறது என்றால் அவர்கள் இயேசுவை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை என்றுதான் குரான் கூறுகிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். இவர் வெறும் யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள் 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 என்று உறுதியாக ஒரு செய்தியை கொடுக்கும்போது மற்றவர்கள் கிறிஸ்தவர்களோ மற்ற மாற்று மதத்தினர் அந்த செய்தியை பார்க்கும்போது என்ன இவர் யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள் என்கிறார், மற்ற இஸ்லாமியர்கள் யூதர்கள் இயேசுவை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை என்று சொல்கிறார்கள், இவரும் இஸ்லாமிய அறிஞராய் இருக்கிறார், இவரே ஒரு உறுதியாக சொல்கிறாரே யூதர்கள் இயேசுவை கொன்று விட்டார்கள் என்று, இதுதானே உண்மையாக இருக்கும் என்று அவர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குரான் அடிப்படையில், குரான் நமக்கு முன் செல்ல வேண்டும். நாம் குரானை பின்தொடர்ந்து சென்றுதான் நம்முடைய செய்திகள் சொல்ல வேண்டுமே தவிர அப்படி பைபிளிலிருந்து எடுத்து சொல்வதா இருந்தால் பைபிள் இவ்வாறாக கூறுகிறது, யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று பைபிள் இவ்வாறாக கூறுகிறது என்ற செய்தியை தான் முன்வைத்திருக்க வேண்டும். இப்படிதான் சொல்ல வேண்டும். அப்போதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே பைபிளும் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் கொன்றார்கள் என்று பைபிளும் கூறவில்லை. இயேசுவுக்கு சிலுவை தண்டனை நிறைவேற்றியது ரோம் அரசு.
ஆனால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள். இயேசுவின் மீது பொறாமை கொண்ட யூதர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் மீது பொய் சாட்சிகளை கூறி ரோம் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களிடத்திலே கலகத்தை ஏற்படுத்துகின்றார். ரோமருக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு மக்களை கூட்டுகின்றார். இவர் தன்னைத்தானே யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டு தனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை ரோம் அரசில் நிறுவ நினைக்கின்றார் என்றெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகளை கூறி அவரை சிலுவையில் அறைவதற்கு காரணமாயிருந்தார்கள். அப்போது கூட அந்த பொந்தி பிலாத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசாதிபதி, அதாவது ரோம பேரரசின் தேசாதிபதியாக விளங்குகின்ற பொந்தி பிலாத்து அவர் கூறுகின்றார், இவர் மேல் நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை, வேண்டுமென்றால் உங்கள் மத சட்டத்தின்படி, யூதர்களிடத்தில் சொல்கின்றார், உங்கள் மத சட்டத்தின்படி இவரை கொண்டு போய் அந்த சட்டத்தின்படி அந்த நியாய தீர்ப்பின்படி இவருக்கு தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், மரண ஆக்கினை செய்வதற்குண்டான அதிகாரம் எங்களுக்கு இல்லை, ஒருவனை மரண ஆக்கினைக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் தண்டிக்கலாம், ஆனால் ஒருவரை மரணத்திற்கு உண்டான தண்டனையை எங்களால் கொடுக்க முடியாது, அதனுடைய அதிகாரம் ரோம் அரசுக்கு தான் இருக்கிறது என்று கூறுகிறது. அது இந்த வசனத்தில் காணலாம். யோவான் 18 அதிகாரம் 31 அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரணாக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். பார்த்தீர்களா? அதாவது மரண ஆக்கினைக்கு உட்படுத்தக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று யூதர்கள் சொல்லி அவரை அதிகபட்ச தண்டனையாக அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று ரோம பேரரசிடம் இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கிறார்கள். ஆகவே இயேசுவின் கொலைக்கு வேண்டும் என்றாலும் இவர்கள் முக்கிய காரணமாக இருக்கலாமே அன்றி அந்த இயேசுவை கொலை செய்தது ரோம பேரரசு, யூதர்கள் யாரும் இல்லை. அந்த ஏரோது எனப்படுகிறவன் கூட அவன் பிறப்பால் யூதன் இல்லை, யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தபடியால் அவன் யூதனாக கருதப்பட்டான் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவன் ஒரு கிரேக்கன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏரோது கூட அந்த தண்டனையை வழங்கவில்லை. அந்த ஏரோதும் அந்த தண்டனையை வழங்கவில்லை. அவன் யூதன் என்று சொல்கின்றார் பிஜே, அவர்தான் அந்த தண்டனையை வழங்கினார் என்று சொல்கின்றார். ஏரோது வழங்கவில்லை. அந்த தண்டனையை அவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தது பொந்தி பிலாத்து என்கின்ற தேசாதிபதி தான் அந்த தண்டனையை அவருக்கு கொடுத்தார். சரி, அடுத்ததாக என்ன சொல்கின்றார், எதற்காக அந்த சிலுவை மரணம், எதற்காக அப்பேற்பட்ட ஒரு தண்டனை இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவேற்றப்பட்டது என்பதை கேட்கும் போது இவர் என்ன சொல்கின்றார், ஒரு அற்பமான ஒரு காரணத்தை சொல்கின்றார். இஸ்ரேவேல் கிறிஸ்தவம் ஒண்ணுதானே, அவங்க இஸ்ரேவேலுடைய கான்செப்ட் அது மூசா கோத்திரத்துல தானே, யூதா கோத்திரமா, அந்த கோத்திரத்துல தானே இயேசுவை பிறக்கிறாரு. கோத்திரத்துல பிறந்தாலும் அவங்க இயேசுவை யூதர்கள் விபச்சார புத்திரன்னு சொல்லுவாங்க. ஓ, அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, கடுமையா எடுத்தாங்க. அதனால அவரை தண்டிச்சதுக்கு, சிலுவையில ஏத்துனது எதுக்கு? சிலுவையில ஏத்துனது அந்த யூதர்கள் தானே. மூசா நபியை ஏத்துக்கிட்டவங்க தானே சிலுவையில ஏத்துனாங்க. அவங்க இவர் தகப்பன் இல்லாம பிறக்கிறாரா, தகப்பன் இல்லாம பிறந்ததுங்கிற வச்சுக்கிட்டு இயேசு விபச்சார புத்திரர் அப்படின்னு சொல்வதுதான் அவங்களுக்கு அறமே. இந்த பாதிரியால் செய்கிற சேட்டைகள், அவங்க மக்களை சுரண்டுவதையெல்லாம் கண்டிக்கிறார்னு வருது. இயேசு கண்டிக்கிறாரு. யாரை கண்டிச்சாரு? யூதர்களை கண்டிக்கிறார். அந்த கோபத்துல தான் இவர் என்ன செய்ய, யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அறைஞ்சவர்கள். வேற என்ன குற்றம் செஞ்சார் அவர் சிலுவையில் அறைகிறதுக்கு? யூத கோட்பாடை எதிர்த்ததை தவிர என்ன செஞ்சார் அவர்? இவர் என்ன கூறுகின்றார், இயேசு தந்தையில்லாத பிறந்த காரணத்தினால் அவரை வேசியின் மகன் என்று சொல்லி அவருக்கு சிலுவை தண்டனை அளித்தார்கள் என்று கூறுகின்றார். இது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அடுத்ததாக என்ன சொல்கின்றார், யூத மார்க்க சட்டங்களுக்கு எதிராக இருந்தார். அந்த யூத மார்க்க சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த தலைவர்களுக்கு எதிராக இவர் இருந்தார். ஆகவே இவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று இவர் கூறுகின்றார். காரணம் அதுவல்ல, சத்தியம் வேறு. யூதர்கள் இயேசுவின் மீது கரம் கொண்டதற்கு, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியதற்கு காரணமே வேறு. இயேசு கொண்டு வந்த செய்தி அப்படி.
இயேசு கொண்டு வந்த செய்தி மிக பயங்கரமானதாகவும் அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்த காரணத்தினால்தான் அவர் அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் அவருக்கு அனுமதி அளித்தார். ஆகவேதான் அவருக்கு அநேக அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. அவர் கொண்டு வருகின்ற செய்தியை மக்கள் நம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து மக்களுக்கு நிகழ்த்தி காட்டி தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்றும் தன்னை ஒரு தூதர் என்றும் அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. காரணம், அவர் கொண்டு வந்த செய்தி அப்படி. அவர் என்ன சொல்கின்றார்? தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய மார்க்கம் யூதர்களாகிய உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு கொடுக்கப்பட போகிறது என்று கூறுகின்றார். இஸ்ரவேல் மக்களே, யூதர்களே, தேவனுடைய பரிசுத்த மார்க்கத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள், பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள், தேவனுடைய மார்க்கத்தை விற்று போட்டீர்கள், விக்கிரகங்களுக்கும் பாகால்களுக்கும் பலியிட்டீர்கள், தேவனுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கினீர்கள். உங்களுடைய அநியாய அக்கிரம செய்கைகளின் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய மார்க்கம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது. அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு கொடுக்கப்பட போகிறது என்று இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை சொல்கின்றார். அதாவது, நீங்கள் ஆசாரியத்துவம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாகி விட்டீர்கள். நீங்கள் ஆசாரியத்துவம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்ட காரணத்தினால் இந்த ஆசாரியத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் வேறே ஜனத்திற்கு மாற்றப் போகிறார். இதுதான் செய்தி. அதோடு நிறுத்தி விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. மிகவும் யூதர்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மிகவும் அவர்கள் எரிச்சல் அடைந்த செய்தி என்னவென்றால், இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி அவர்களுக்கு மிகவும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் இயேசுவை கொலை செய்கின்ற அளவிற்கு தூண்டியது. செய்தி என்னவென்றால், அதோடு நிறுத்தி கொள்ளாமல் என்ன சொல்கின்றார்? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சீஷர்களை பார்த்து கேட்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் எந்த கல்? ஆகார் பெற்றெடுத்த மகன் தான் இஸ்மவேல். சாராள் தனக்கு பிள்ளை இல்லாது இருந்த போது தன் கணவனை அழைத்து, நான் மலடியாக இருக்கின்றேன், இந்த வேலைக்கார பெண்ணோடு, இந்த அடிமை பெண்ணோடு நீங்கள் மனம் முடித்துக் கொண்டு ஒரு குமாரனை பெறுவீர்கள் என்றால், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும், நம் வீடு கட்டப்படும். நான் தான் பிள்ளை பெறாத மலடியாகி விட்டேனே, இந்த அடிமை பெண்ணோடு சேரும், அவளை மனம் முடித்துக் கொண்டு அவள் மூலமாக ஒரு புத்திர சந்தானத்தை கொடுத்தீர் என்றால் அதன் மூலமாக நம் வீடு கட்டப்படும் என்று சாராள் அம்மையார் சொன்னார். அதன்படியே ஆபிரகாம் அவர்கள் அந்த ஆகார் அம்மையாரை திருமணம் செய்து இஸ்மவேல் என்ற ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். சிறிது காலத்திலே சாராளும் கர்ப்பவதியாகி ஈசாக்கு என்ற மகன் பிறக்கின்றார். தனக்கு பிள்ளை பிறந்தவுடன் அந்த சாராள் அம்மையார் அடிமை பெண்ணை மிகவும் கேவலமாக நடத்துகின்றார். இந்த அடிமை பெண்ணையும் அந்த மகனையும் புறம்பே தள்ளும். அந்த அடிமை பெண்ணும் அந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை, சரிக்கு சமமா விளையாடுறான். அவன் ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன, அவன் யாரு, அவர் வேலைக்காரிக்கு பிறந்தவன், அவன் நம்முடைய பிள்ளையோடு சரிக்கு சமமாக விளையாடுகிறான். அந்த அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சாராள் அம்மையார் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு அந்த காரியம் மிகவும் துக்கமாய் இருந்ததாம். மிகவும் வேதனைப்பட்டாராம். சாராளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தபோது, யாரால் வீடு கட்டப்படும் என்று அந்த சாராள் அம்மையார் சொன்னார்களோ அந்த வீடு கட்டுகின்ற அந்த கல்லை தான் புறம்பையே தூர தள்ளி போட்டார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து இங்க முன்வைக்கின்றார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுப்பா. நீ எந்த கல் ஆகாத? அடிமையின் பிள்ளை, அது அடிமையின் வம்சம்,
அது அடிமையின் சமுதாயம் என்ற யூதர்களால், அந்த இஸ்ரவேல் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தின் கையில் தான் தேவனுடைய மார்க்கமாகிய தேவனுடைய ராஜ்யம் செல்கிறது. ஆசாரியத்துவமும் அவர்களுக்கு தான் மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்கின்றார், அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், அந்த கல் எவன் மீது விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று ஒரு விஷயத்தை சொல்கின்றார். மத்தேயு 21 42, 43, 44 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீது விழுமோ அது அவனை நசுக்கி போடும். அப்படி என்றால் என்ன? அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மீது அந்த மார்க்கத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது, அந்த மார்க்கத்தை யாரும் வென்றுவிட முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் பாருங்கள், தங்கள் வாய்களால் ஊதி அந்த ஒளியை அணைக்க பார்க்கிறார்கள். ஒரு ஒளியை, அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒளியை வாயினால் ஊதி அணைக்க முடியுமா? அல்லாஹ் கூறுகின்றார், அந்த ஒளியை வாயினால் ஊதி அணைக்க பார்க்கின்றார்கள். ஆகவே அந்த கல் எவன் மீது விழுமோ அது அவனை நசுக்கி போடும். எந்த இஸ்லாமை மேற்கொள்ள யாராலும் முடியாது என்ற ஒரு அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வசனம் அமைகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று ஒரு காலம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நாம் பார்த்தோம். அந்த வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் இஸ்மவேல் என்பதையும் பார்த்தோம். அதை உண்மைப்படுத்தும் வகையில் குர்ஆன் கூறுகிறதை பாருங்கள். குர்ஆன் சூரா 61 ஆயத்து 6, இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன், எனக்கு பின்னர் வரவுள்ள அகமத் என்ற பெயருடைய தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுவீராக. அவர்களிடம் அவர் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது தெளிவான சூனியம் என கூறினர். இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன், எனக்கு பின்னால் வரவுள்ள அகமது என்ற தூதரை பற்றி நற்செய்தி கூற வந்திருக்கின்றேன் என்று ஈசா தெளிவான சான்றுகளோடு தன் இனத்தாரிடம் சென்றபோது இது தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று அவர்கள் மறுத்து விட்டனர். புரிகிறதா? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தூதரை பற்றி கூறுகின்றார், அகமது என்ற தூதரை பற்றி. அவர் இஸ்மவேல் சந்ததியை சேர்ந்தவர். அந்த வசனம் எவ்வாறு மெர்ஜ் ஆகுது பாருங்க, எவ்வளவு அழகாக மேட்ச் ஆகுது பாருங்க. அப்போ தனக்கு பின் வரவுள்ள அந்த அகமது என்ற தூதரை பற்றி சொல்லும் போதுதான் யூதர்கள் வெறி கொண்டார்கள். அகமது என்ற தூதர் இஸ்மவேல் சந்ததியில் தோன்றி வருகிறார் என்ற செய்திதான் யூதர்கள் வெறி கொள்ள வைத்தது. இயேசுவை கொல்ல திட்டமிட்டார்கள். இதுதான் உண்மையான செய்தி. இது பைபிளில் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி மறைக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உலகம் அமைதியாக இருந்திருக்கும் என்பது பெரிய உண்மை, மிகப்பெரிய உண்மை. சிந்தித்து பாருங்கள். இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து கொடுக்கவே தான் ஆத்திரமடைந்தார்கள். இஸ்ரவேல் மக்களால், யூதர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு காலம் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய வாரிசுகள், நேரடி வாரிசுகள், நாங்கள் இறைவனுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. இவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருப்பதனால், அநேக ஜனங்கள் இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருப்பதனால் இவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இவருடைய அந்த செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக. ஏனென்றால் மக்கள் இவரை நம்புகிறார்கள்.
இவர் மீது அதிக பற்றுதல் வைத்திருக்கிறார்கள். இவருடைய வார்த்தைகளுக்கு அதிக மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்கள், இயேசுவின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் மக்கள் மனதிலே உறுதியாக நிலை பெறுகின்றால் நம்முடைய தகுதி இழப்போம். யூதர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரியத்துவம் எங்களுடையது, தேவனுடைய மார்க்கம் எங்களுடையது இருந்ததெல்லாம் வீணாகி போய்விடும். மேலும் அந்த ரோமர்கள் மத்தியிலே மிகவும் இலக்காரமாகி போய்விடும். ஆகவேதான் இயேசுவை கொலை செய்வதற்கு முடிவு செய்தார்கள். இந்த செய்தியை பிஜே அவர்கள் வைத்திருந்தார் என்றால் இன்று உலக மக்கள் அனைவருக்கும் சென்று இருக்கும். அதாவது 1,00,000 பேர் அந்த வீடியோவை பார்த்திருப்பார்கள். ஓஹோ, செய்தி இவ்வாறாக இருக்கிறதா, இதற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா, ஓஹோ, இஸ்மவேல் சமுதாயத்திற்கு மார்க்கம் செல்கிறது என்ற காரணத்திற்காக தான் இயேசு, அந்த செய்தியை கொண்டு வந்த காரணத்திற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற ஒரு அருமையான செய்தி, ஒரு சத்தியம் இன்றைக்கு உலகம் குழப்பத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு தெளிவாகி இருக்கும் இந்த செய்தியை கொடுக்கும் போது. அதை தவற விட்டு ஏதோ இயேசு விபச்சாரியின் மகன் என்றும், அவர் யூதர்களுக்கு எதிராக எழும்பினார் என்றும், அதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் கூறுவது மிகவும் தவறான செய்தி. பைபிளிலே ஒரு வசனம் இருக்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், சத்தியத்தை அவன் வாயில் தேடுவார்களே. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். யாரு? மக்கள் வேதத்தை, சத்தியத்தை ஆசாரியனுடைய வாயில் தான் தேடுவார்கள். ஏனென்றால் அவர் ரிலீஜனா இருக்கிறாரு, அவர் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை அந்த ஆசாரியனுடைய வாயில் தேடுவார்கள், இமாம்களுடைய வாயில் தேடுவார்கள். அந்த இமாம்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் நிமித்தம் தான் அந்த மார்க்கம் உறுதியாக இருக்கிறதா இல்லை தடுமாறுகிறதா என்று தெரியும். அவர்கள் சரியான முறையிலே மார்க்கத்தை எடுத்து வைக்கவில்லை என்றால், ஜும்மா மேடைகளில் அவர்கள் வீணான கதைகளை பேசிக்கொண்டு மக்களை தூங்க வைப்பார்கள் என்றால் மார்க்கம் தடுமாறும், மார்க்கம் இருக்காது. பார்த்தீர்களா, அந்த நோன்பு நாட்கள்ல தான் எங்கிருந்து தான் வருது அந்த கூட்டம்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அந்த ரமலான் பெருநாளை அன்றைக்கு ஒரு அசர் தொழுகையில பாருங்க, ஒரு 2 சஃப், ஒரு சஃப் கூட நிற்காது. அது எங்கிருந்து தான் வரும் இந்த கூட்டம்? எப்படிதான் வருது? இந்த கூட்டங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறவர்கள் தானே, ஏன் வரவில்லை? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், சத்தியத்தை மக்கள் அவன் வாயில் தேடுவார்கள். ஆசாரியர்கள் சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்தினால்தான் மார்க்கம் உறுதிப்படும். அவர் மார்க்கம் மற்ற மதத்தினருக்கு அந்த மார்க்கம் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அமையும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.